இருக்கும்ல சிட்டி பையனை பார்த்தோன்னு? அவங்கலாம் 6 பேக்ஸ் வச்சிருப்பாங்க சென்னை சிட்டி. என்னுடைய 6 பேக் ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு காட்றேன். இதாப்பா 6 பேக்ஸ் வச்சிருப்பாங்க சென்னை சிட்டி. 6 பேக் சமாத்தன. இப்போ இதான் ட்ரெண்ட். 6 பேக்ஸ் வச்சிருப்பாங்க சென்னை சிட்டி. அப்படியே வா எகிக்கிட்டே வா. கியூட்டா இருக்கு. அட போமா, ஃபேமிலி பேக்கோட சுத்துறான். இந்த சைடே வந்து சிட்டி பாய்ஸ் வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு நான் யோசிச்சு பாக்குறேன். நல்லா டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சிட்டி பாய்ஸ்னா மோர் கேஷுவல், ஈஸியா நான் அப்ரோச் பண்ற மாதிரி இருக்காங்க. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. சின்ன வயசுல இருந்தே நாங்க 2 பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. சிட்டி பசங்க எந்த விஷயத்துல ஈர்க்கறாங்க? இவங்க வந்து ஓவர் கோட் போட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கும். அது எங்கப்பா இருக்கு? ஏய் உனக்கு புரட்டிடுவானுங்க. நீ ரொம்ப டப்பிங் சீரியல் பாக்குறேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு தான் அதெல்லாம் போட்டு சுத்துவாங்க. நான் சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்படி என்ன இந்த சிட்டி பசங்க மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு? பேசுற ஸ்டைல் சூப்பரா. பேசுற ஸ்டைல் என்ன மாதிரி? ஆஹா அப்படிலாம் பேசுற சூப்பரா. ஆஹா அப்படிலாம் பேசுற சூப்பரா. சிட்டி பையன் எதை ஈர்க்கறான்னு மட்டும் சொன்னா போ. பேசும்போது ஆஹா அதான் சொல்லிட்டு ஏற்கனவே. அது ஃபர்ஸ்ட்லயே சொல்லமா? அந்த ஃபர்ஸ்ட்லயே இல்ல. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான்? நகரத்துக்கு கல்யாணம் பண்ணி போனா எதையெல்லாம் இழப்பார்கள்? முதல்ல அவங்க இழக்கிறது பாத்தீங்கன்னா விவசாயம் சார். யா யா மேல காத்து. அப்புறம் ஆசத்தை இழப்பாங்க ரொம்ப. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. சத்துள்ள சாப்பாட்டை வந்து இங்க வில்லேஜ் விட்டு இங்க பார்க்க முடியாது. என்ன சிரிப்பு ராஸ்கல். கிரீம் போடுற. பெர்ஃப்யூம். பெர்ஃப்யூம் நல்ல பெர்ஃப்யூம் போடுவாங்க. மாமா என்ன பேசிக்கிட்டு பூச்சி மருந்து அடிக்கிறீங்க? இத போட்டுக்கிட்டா என் பொண்ணுக்கு பிடிக்க. அப்படியா? அப்படின்னா மாமா இந்த கிராம சண்டை அக்கத்துல மட்டும் இல்ல எல்லா பக்கத்துலயும் அடிங்க. எது உங்களை ஈர்க்கிறது? ஸ்லிப்பர்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா யூஸ் பண்ணுவாங்க. டிஷர்ட்ஸ்லாம் செமையா இருக்கும். பசங்க பார்க்கும்போது டிஷர்ட்ல மாதிரி அவங்களோட பேசும்போது ஃப்ளூயன்சி இன் இங்கிலீஷ் அது வந்து அட்ராக்ட் பண்ணும். யா யா இந்தியா ஸ்பெண்டிங் மோர் மணி இன் அக்ரிகல்ச்சர். யா யா இல்ல சார், எனக்கு கேட்கும் போது என்னன்னா எங்களோட ஆதங்கம் தான் எங்களுக்கு வெளி வருது. சரி விடுதா அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ல பாப்போம். உங்களை எல்லாமே டெவலப் ஆகி தான் வந்திருக்கோம். எங்களுக்கும் நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேச தெரியும். புடிங்கிருப்ப போட. இதுக்கும் எங்களோட கேரக்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலுமே உங்களை விட அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது. கன்றாவிடா இது. இந்த குண்டு ஒரு குண்டு தூக்கி போடுது. நாங்களும் கிராமத்து பசங்க சாதாரண ஆள் கிடையாது சார். நீங்க கேட்ட அதே பெர்ஃப்யூம் நாங்களும் போடுவோம். அப்ப நாங்க நாப்ல யாரு? ஓ வெளியே தெரியிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரியிறது பல ரூபங்கள். இப்ப நீங்க பேசுனீங்கல்ல, ஒரு வார்த்தை சொன்னீங்க அவங்க பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே வந்து சிட்டி பையனா இருந்தா அவங்க வந்து பெர்ஃப்யூம் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு மாடுலேஷன் தான் எங்களுக்கு தெரியுது. ஒரு வார்த்தைனால உங்களுக்கு வந்து டிஃபரெண்டா தெரியுது, இருக்குது, அப்படிதானே? இல்ல சார், ஒரு சில விஷயம் ஸ்பெஷலா எங்களுக்கு தெரியுது. ஜெகஜால கில்லாடியா இவ. எதுக்கு 8 அடி கேப் விட்டு எச்சரிக்கை அணிக்கிறது ரொம்ப நல்லது, இல்லனா டேஞ்சர். ஓகே. இப்ப நேத்து ஒரு ஷோ பார்த்தாங்க. சோ அவங்க படிச்சனா ஏப்ல அந்த ஷோன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நேத்து டிவில அந்த பாத்தியா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு. Have you seen this show? It's really good. அந்த இதான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பையன் கிளாஸ்ல பேசுவான். பயலுங்க அப்படி பேச மாட்டானே. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க ஃபாரின் மாப்ள ஏங்க கட்டணும்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இது கூட நியாயம் தான்ப்பா. லாங்குவேஜோட ஹிஸ்டரியே சொல்றதுக்கு தயாரா இருக்கா? யாருங்க தயாரா இருக்கா தமிழ் மொழியை பத்தி தகராறு இல்லாம பேசுறதுக்கு? மாட்னாடா மானஸ். இங்கிலீஷ் தான் வேணும்ன்றீங்க, ஏன் தமிழ் வேணாவா? நீங்க தமிழ்ல பேசுங்க, இங்கிலீஷ்ல பேசுங்க, ஹிந்தில பேசுங்க. ஓகே, எங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாற மாட்டேங்கிறீங்க. ஏற்கனவே மாறிக்கிட்டு வர சிட்டி பாய்ஸ் எங்களுக்கு வேணும். இந்த ஜென்மத்துல உங்களுக்கு திருமண யோகமே இல்ல. நீங்க எல்லாமே வில்லேஜ் கேர்ள்ஸ் தான். ஓகே, உங்க அப்பா அம்மா நினைச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்படி தாட் தோணாது. இப்ப கூட உங்க லாங்குவேஜ் ரூடா தான் இருக்கு. டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பொண்ணுங்களோட அம்மா தான் பெரிய டார்ச்சர். இப்ப பொண்ணு பார்க்க போனோம்னா நல்ல சொல்ல வந்தா கூட அதை யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் கேட்டுவாங்களா? இங்கேயும் கேட்க மாட்டாங்க.
சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. எக்ஸ்கியூஸ். கிராமத்துல அப்படி என்ன கஷ்டம் உங்களுக்கு தப்பிக்க? ஃப்ரீடம் கம்மி. என்ன வேலை செய்ய சொல்றாங்க அப்படி? அதான் ஃப்ரீடமா இருக்க விட என்ன ஃப்ரீடம் வேணும்? How do I tell you? நிறைய பேருக்கு நான் பாக்குறேன் ஃப்ரீடம்னா என்னன்னே தெரியாம ஃப்ரீடம் பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க. சிட்டில கிடைக்கிற நாலேஜ் வந்து கிராமத்துல கிடைக்கலங்க சார். புடிங்க இருப்ப போட. நாங்களும் படிச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன நாலேஜ் வேணும்னு சொல்லுங்க. கரெக்ட் தானே? அதே வாங்கி கொடுத்துறேன். எல்லாத்தையும் வாங்கி தர ஒரு 2 kg நாலேஜும் வாங்கி தந்துறேங்கிறாரு. இப்போ பீஜமுடு நீங்களுமே ரொம்ப அநியாயமா பேசுறீங்க. உனக்கு நாலேஜ் வேணுமா? நாலேஜும் தர்றேன். எப்படி முடியும்? சார் நான் நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். அடுப்பு பத்த வச்சு சாப்பாடு போட்டுனே இருப்பேன், வெந்துக்கினே இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தா தண்ணி புடின்னுவாங்க, உடனே சாமான் கழுவினாங்க. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். ஒரு கிராமத்து பையன் தான் கல்யாணம் முடிவு பண்ணுனா உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கும்? ரொம்ப பயமா இருக்கும், பண்ணிக்க மாட்டேன், சான்ஸே இல்ல. ஹஸ்பண்ட் வந்து பெங்களூர்ல இருக்காரு, சென்னையில இருக்காருன்னா எனக்கு வந்து சொந்தக்காரங்க மத்தியில வந்து அந்தஸ்து ஓகே. அப்ப மாதிரி. நகரத்து மாப்பிள்ளைக்கு ஒரு மரியாதை இருக்குங்க. salary ரொம்ப லோவா இருக்கும். ஓகே. சம்பளம் கம்மி. லைஃப கொஞ்சம் எதிர்பார்க்கறோம். இது வரைக்கும் இருந்துட்டோம்ல இந்த லைஃப்ல. என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? சிட்டில இருக்கிற ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க ஒரு 30,000 வாங்குறாங்கன்னா வில்லேஜ்ல ஒருத்தவங்க 10,000 வாங்கினா ரெண்டுமே ஈக்குவல், போத் ஆர் ஈக்குவல் தான். இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சு. இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டேன், இனிமேல் நான் ஏன் கஷ்டப்படணும்? எனக்கு செலவு பண்றவன் வேணும்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சென்னைக்கு வந்தா இன்னும் நிறைய இடம் பார்க்கலாம். மால் போலாம், பீச் போலாம், இன்னும் தெரியாத இடம் நிறைய இடம் சுத்தி பார்க்கலாம். BMBA சிவில் படிச்சிருக்கேன். BE சிவில், BEC. ஓகே போதுமா? பி மாப்பிளையே வேணாங்க சார். தமிழ்நாடு வளர்ந்ததே இந்த இன்ஜினியரிங்ல தாமா. 1000 விமர்சனம் நமக்கு இருக்கலாம். இங்கேயுமே வெறும் பிஇலாம் ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு படிச்சிருக்காங்க. கிராமத்து பையன் அழகா இருக்கு. கிராமத்து பையன் அழகா இல்ல. மூஞ்சியும் முகர கட்டையும். பாத்தீங்கன்னா சொன்னவங்க எல்லாமே வில்லேஜ் தான். ஓ எங்கள மாதிரி வில்லேஜ் பசங்களை யார் கல்யாணம் பண்ணிக்கோங்க? ஃபியூச்சர் நினைச்சா பயமா இருக்குல்ல? பயப்படுறியா குமார்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, மனசாட்சி வச்சு சொல்லுங்க. எங்களை யார் மேரேஜ் பண்ணிக்கோங்க? அப்ப இப்ப இவங்களுக்கு என்ன மாதிரி பொண்ணு கிடைக்கும்? அவங்களோட ஆட்டிடியூட் தகுந்த மாதிரி கிடைக்கும். பொண்ணுங்களுக்கு வளர்ச்சி எதுவும் அதை நோக்கி போகணும்னு தெரிஞ்சு போச்சு எங்கேயோ. நீங்க என்ன இந்த இமோஷனை பிடிச்சிட்டே தொங்குறீங்க? ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டி நீங்க எல்லாம் பாத்துட்டு இதை உட்காந்து 1/2 மணி நேரம் பாக்குறீங்க. முண்டமே வேஸ்ட் ஆவாக்கு டைம். ஏஞ்சி வேலைக்கு போ. எல்லாம் கேட்டு வேஸ்ட். வேலையை பாருங்க, எல்லாம் கிளம்பி போங்க எல்லாரும். ஐயா